கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வர்றீங்க நீங்கள். அதில் ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது ஷெமா அப்படிங்கிற வார்த்தையை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ஷெமா அப்படின்னா கேள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பார்த்தோம். அதுக்கு 3 அர்த்தம் பார்த்தோம். ஒன்று வந்து ஹியர், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஒபே அப்படின்னு சொல்லி 3 மீனிங் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இப்போ அதனுடைய டீகோடிங்கை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்கிற மறைபொருளை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எப்பவுமே ஒரு காரியம் ஞாபகத்தில் வச்சுடணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு டீகோடிங் பண்ணினால் அதுக்கு வசனம் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ப அதை நீங்க என்ன செய்ய முடியாது, அதை டீகோடிங்கா நீங்க எடுக்கக்கூடாது. ஒரு டீகோடிங் அப்படின்னா ஒரு வார்த்தையை நீங்க உடைச்சி நீங்க டீகோடிங் பண்ணி காமிக்கிறீங்க. அப்படி டீகோடிங் பண்ணி காமிக்கும் போது அந்த டீகோடிங்கை வசனம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். வசனம் கன்ஃபார்ம் பண்ணலாட்டி உங்க டீகோடிங் வெளியே சொல்லாதீங்க. ஒருவேளை அது தப்பா இருக்கலாம், அதனால நீங்க அதை வெளியே சொல்லக்கூடாது. எது வரைக்கும் வசனம் கிடைக்கலையோ அது வரைக்கும் அமைதியா இருக்கு, அது வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல வேற ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம். அதனால நீங்க இன்னும் காரியங்களை நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேட வேண்டியிருக்குது. இப்போ இந்த ஷெமாங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இந்த ஷெமா அப்படிங்கிற வார்த்தையில மொத்தம் 3 அல்பபெட் இருக்குது. ஒன்னு ஷின், அடுத்தது மெம், அடுத்தது ஆயின். இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் என்னது ஷெமா. ஷெமா அப்படின்னா ஹியர், கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இந்த ஷெமாவை நீங்க உடைக்கும் போது இந்த 2 எழுத்தை மட்டும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா ஷேம். ஷேம் அப்படின்னா பெயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷேம்னா என்னது, பெயர். அடுத்து இந்த ஆயின். ஆயின் என்னது, கண்ணு. சோ நம்மளுடைய கண்ணு வந்து பெயரை என்ன செய்ய வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா இதுல நீங்க டீகோடிங்ல பார்க்கும்போது இதனுடைய முழு அர்த்தம் பாருங்க. ஒரு டீகோடிங்ல வந்து ஒரு காரியம் நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுடுங்க, என் மீனிங் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்க ஹியர் அப்படின்னு சொல்லி இருந்தா அது சம்பந்தமா தான் இருக்கணும், வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்போ ஷெமான்னு சொன்னா இங்க ஹியர், ஆனா டீகோடிங் பண்ணும்போது இங்க பார்க்கிறது வருது பாருங்க. இந்த நேம், இங்க பேர் இருக்குது, இங்க கண்ணு கொடுத்துருக்குது. அதாவது இந்த பேரை, அவருடைய நாமத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. கேள் அப்படிங்கிறதுக்கும் பார்க்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா இந்த டீகோடிங் வந்து ஒரு வசனத்தை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். யோபு சொல்வார் பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது யோபு சொல்வார், நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் தேவனை பற்றி என்ன சொல்வார்னா, கர்த்தாவே நான் உம்மை பற்றி நான் என்ன செய்தேன், கேள்விப்பட்டேன். உம்மை பற்றி நான் யாரு, இந்த நேமுக்கு சொந்தமானவர், இந்த பெயர் யாரு, அதாவது தேவனை பற்றி நான் இண்டிகேட் பண்றேன். அவருடைய நாமத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். யோபு சொல்றாரு, நான் உம்மை பற்றி என்ன செய்தேன், ஐ ஹர்ட் அபவுட் யூ, நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனா இப்பொழுதோ என் கண் உம்மைனா உம்முடைய பெயரை காண்கிறது. சோ நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை என்ன செய்து காண்கிறது. பாருங்க, இப்படிதான் டீகோடிங்ல வந்து நீங்க ஒரு டீகோடிங் பண்ணீங்கன்னா வசனத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டீகோடிங். இதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. இதை பற்றி போக போக இன்னும் நம்ம என்ன செய்வோம், நிறைய காரியங்களை பார்ப்போம். ஓகே, சோ இந்த காரியத்துக்கும் வெளிப்படுத்தின விஷயத்துல வர்ற காரியங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது, ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. சோ அதனால அதை குறித்து நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நீங்க உங்களை டீகோடிங் அனுப்பி பாருங்க. கர்த்தர் சித்தமானால் நம்ம அதை என்ன செய்வோம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. ஆமென்.